ஸ்ரீ ரேவா காண்டம் 202 அத்தியாயம் சிக்கி தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதற்கு அடுத்ததாக ஒருவர் சிக்கி தீர்த்தம் எனப்படும் மற்றொரு சிறந்த புனித தலத்திற்கு செல்ல வேண்டும். இது எல்லா தீர்த்தங்களிலும் மிக முக்கியமானதாகும். இதில் 5 சிறந்த சன்னதிகள் உள்ளன. தனது சுடர்களுக்காக மற்றும் தீப்பொறிகளுக்காக ஹவ்யவாகனன் நெருப்பு கடவுள் தவம் செய்து அதை பெற்றார். அதன் மூலம் அவர் சிக்கின் சுடர் உடையவர் என்று அழைக்கப்பட்டார். அவர் சிக்கா என்ற பெயருடைய சிவனாரை பிரதிஷ்டை செய்தார். அரசே, அஸ்வயுக மாதத்தின் வளர்பிறையில் முதல் புதனன்று ஒருவன் மேன்மையான தீர்த்தத்திற்கு சென்று நர்மதை நதியில் நீராட வேண்டும். நல்லெண்ணெய் மற்றும் நீரை கொண்டு அவன் தேவர்கள், முனிவர்கள், பித்ருக்கள் மற்றும் பிறருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். ஹுதாசனனை நெருப்பு கடவுளை வழிபட்ட பின்னர் அவன் ஒரு பிராமணருக்கு தங்கத்தை பரிசாக அளிக்க வேண்டும். அதன் பிறகு அவன் நறுமண மாலைகள் மற்றும் தூபத்தால் சிவனாரை வழிபட வேண்டும். சிக்கி தீர்த்தத்தில் இந்த முறைப்படி மகேஸ்வரனை வழிபட்ட பின்னர் அந்த பக்தன் ருத்ரலோகத்திற்கு செல்ல தகுதி பெறுகிறான். தேவலோக பெண்களின் கூட்டத்தால் சூழப்பட்டு கந்தர்வர்களால் பாடப்பட்டு சூரியனின் ஒளி கொண்ட ஆகாய தேரில் பயணிக்கிறான். அவன் பூமியில் மறுபிறவி எடுத்தால் அவனது எதிரிகள் அழிக்கப்பட்டு அவன் பேரொளி மிக்கவனாகிறான். 202 அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.